புண்ணிய விட்டு இன்னைக்கு என்ன கொடுத்து அனுப்பினாலும் அதே தயிர் சாதம் தானா? தலையெழுத்து இல்லல சூடா இட்லி தோசை யாருக்குல? உங்களுக்கு தான். சோழிய பார்த்துட்டு போயம்ல. என்னங்க அண்ணாச்சி, நீங்களும் எம்பூட்டு நாளே தான் இதே தேர் சாதம் ஜப்பு ஜப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. எப்படியே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு அண்ணாச்சி, உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது பண்ணாதீங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லி மறு வச்சு பேசல. மரியாதை எடுத்து சரி விடுங்க. இப்ப என்ன நீங்க சொல்ல நான் கேக்குறேன். வாடகை என்னலாம் ஆச்சு? முதல்ல அதுக்கு பதில் சொல்ல. சாப்பிடுங்க. பிகு பண்றீங்க. நான் ஒரு பேர பிளான் ஏதோ சாப்பிட மாட்டீங்களா நீங்க? சாப்பிடுங்க அண்ணாச்சி. அங்க போறது யாரு? சாப்பிடு. வாங்க. வாங்கடாங்க. போடா. மிஸ் எங்க ஊர்க்கார பையலுங்க. பரீட்சை எழுத வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு உடனே போயிருவாங்க. ஓ, அதுக்கு தான் அக்கறையா டிபன் கொண்டு வந்திருக்கியா? சரியான கிரிமினல் 420 நீ. அவங்கள போய் சொல்லு. அடிக்கிற பசங்க, அதனால தான் பெருசு. சீக்கிரமா குளிச்சுட்டு சீக்கிரமா போயிடணும். போப்பா. போங்க. சாப்பிடு மிஸ். சீக்கிரமா. மிஸ். மீசையில மட்டும் கை வைக்காதல. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. தப்புல யாருக்கு இல்லையும் பற்றக்கூடாது. இங்க தங்கி இருக்க அம்புட்டு பேரும் ஆம்பளை பசங்க மோசமானவங்க. சூதானமா பாத்துக்கணும். எவன் கேட்டாலும் ஸ்ரீவேர் ரூம்னு சொல்லு. இங்கிட்டு இருக்க ரூமுக்குள்ள அந்த பக்கம் 2 கக்கூஸ் பாத்ரூம் இருக்கு. கதவை சாத்தி உள்தாப்பா போட்டுங்க. நான் கடைக்கு விட்டு அரமத்துல ஓடி வந்துறேன். சூதானம். ஸ்டீபா சீக்கிரம் வந்துடுறா. சரி பூட்டிக்கோ. ஐயோ முருகா, தாப்பா இல்ல. இல்லையா? நான் வேணா இங்க நின்னுக்கிறேன் ஐசு. பயப்படாத, இங்கதான் நிக்கிறேன். கருமம். ஐயோ முருகா, இங்க எப்படி நான் குளிச்சு துவைக்கிறது? கொஞ்சம் பொட்டுக்கோ ஐசு, இன்னைக்கு மட்டும் தானே. தம்பினே, நீங்க யாரு? உங்களை பார்த்ததே இல்லையா? தீபா ரூமுக்கு விருந்தாளியா வந்திருக்கோம்னே. தீபனே இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவருக்கு நீங்க விருந்தாதியா? பார்த்து பாச, தாழ் பல்லாத கதவு. ஏதாவது அடையாளம் தெரியாம நீங்க போட்டு குடிக்க சொல்லுங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஐசு, ஈரத்தோட நிக்காத, அதை மாத்திக்க. ஏய் என்ன ஐசு? இங்க இருக்கிறவங்களா என்ன பாக்குற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. இங்க யார் இருக்கா? இதா இங்க இருக்கிற தடியங்கதான். யாரு? அவங்களா? அங்க எதுக்கு பாக்குற? போரு, இந்த வைக்கிறேன். இந்த ஆம்பளை பசங்கள ரொம்ப மோசம். ரூம் பூரா அசிங்கமா போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. உங்க அப்பா வைன் ஷாப்ல இல்லாததா? கோயிக்காத, உங்க அப்பா சொன்னா கோவம் வந்துருமே. எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. நான் எந்த பக்கம் தான் என்ன ட்ரெஸ் மாத்துறது? அப்படிதானே? ஒரு நிமிஷம் இரு. ஏய் நோ. இடியட். என்னால அதை மறைக்க முடியல. என்கிட்ட திரும்பி மாத்திக்க, உன்னை மறைச்சுக்கிறேன். இப்ப யாரும் பார்க்கல இல்ல? சாமி தான் பாக்குறாரு. சாமி மட்டும் பார்க்கலாமாக்கும்? முருகசாமி தானே?
பார்த்தா மகமாயி ஃப்ரீயா டூப் பாத்ரூம் போயிட்டு குளிக்கிறதா இருந்தா அரை நாள் லீவ் போட வேண்டியதா இருக்குப்பா. சட்டி போட்டு சைடே எத்து போட்டு ஆகா ஏய் மாப்பிள்ளைகளா டேய் மச்சான் ஈவன் ரூம்ல ஃபிகர் ஏத்திருக்காங்கடா. ஐயோ சீக்கிரம் மாத்திய சீக்கிரம் மாத்தியோப்ல ராஜா பேஸ்ட் இருக்கா? என்ன பேஸ்ட் பேஸ்ட் என்ன பாக்கியண்ணா இவ்வளவு தூங்கிட்டு இருக்கீங்க? அது பாக்கியம் இல்லைண்ணே, என் தம்பி உடம்பு சரியில்லை, அதான் படுக்க வச்சிருக்கேன். என்னாச்சு? இல்லைண்ணே, காய்ச்சலா? ஆமாண்ணே. கீழே டாக்டர் இருக்காருல்ல, காட்ட வேண்டியதானே? சரி காட்டுறேண்ணே. காட்டுங்க பிரதர். காட்டிடுறேண்ணே. கீழே தான் இருக்காரு, நல்ல பாப்பாரு. காட்டுங்க பிரதர். சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. பேஸ்ட் தேங்க்ஸ் பிரதர். என்ன இது பேஸ்ட் கூட ஓசி வாங்குறாங்க? என்ன ஊர் இது? எனக்கு என்ன தெரியும்? வாயில என்ன பேசிட்டு இருக்க? எங்க உன் ஃப்ரெண்ட் இன்னும் காணோம்? படு போத்தி எப்படி இருக்கா பஸ்? தீப்பெட்டி இதை பாக்குறேண்ணே. டேய் ஸ்டீவா, என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? என் தம்பிங்க உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்கா, உங்க பாட்டுக்கு எழுப்பிட்டு இருக்கீங்க. தம்பி சாரி, சேஃப்டி எடுங்க. எங்கடா செருப்ப பாருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். தம்பி செருப்பு நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கிறது என் செருப்பு. பத்த வச்சாச்சுல, போயிட்டே இரு. ஓகே ஓகே பாஸ். போ ஓகே போப்பா. ஓகே. எதுக்கு அடிக்கடி பயலுக வராங்க? பேசாம படு. நீ எதுக்கு கிட்ட வரீங்க? ஐயோ நீயா மாப்ள? டே மாப்ள மன்னிச்சுக்கோ மாப்ள. டே கோச்சுக்காதடா. டே மன்னிச்சுக்கோ மாப்ள. இல்ல மாப்ள, பயலுங்க அடிக்கடி கதவை தட்டி தொந்தரவு பண்ணிருந்தாங்க மாப்ள. அவங்க என்ன நினைச்சுக்கண்டா. டே மாப்ள மன்னிச்சுக்கோடா. டே வலிக்குதாடா மாப்ள. மன்னிச்சுக்கோடா. டே கோச்சுக்காத மாப்ள. கோச்சுக்காத மாப்ள. சாப்பிடு. சிரிக்காதுங்கிறல்ல, மனசுல எதுவும் வச்சுக்காதா ஸ்டீபா. சின்ன புள்ள ஒன்னும் தெரியாம சிரிச்சிருச்சு. ஆமா, இதுவா சின்ன பிள்ளை? இம்புட்டு பெரிய காரியத்தை மட்டும் தான் நிக்குது. சீக்கிரம் சாப்பிடுறா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல. சரிடா, இந்தா. நீங்க கேட்குற மெக்கானிக் முருகன் இந்த கடையில வேலை பார்க்குறேன். பையன் ரொம்ப நல்ல பையன் தான், எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது. வீடு சேர்த்து கூட குடிக்க மாட்டாங்க. நான் கடைக்கு சரியாவே வர்றதில்லைங்க. இவங்க 2 பேர் தாங்க இந்த கடையவே பார்த்துக்கிறாங்க. ஆமா, எது கேட்குறீங்க? இல்ல அந்த பையன் இங்க எம்புட்டு நல்லா வேலை பார்க்குறான். இந்த இப்படி பிள்ளைந்து இங்கே தாங்க வேலை பார்க்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுல ஆப்ரேஷன், அதனால கடைக்கு சரியா வர முடியறதில்ல. இவங்க தாங்க பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு கடை திறக்க சாய் வாங்க வரவே இல்லைங்க. அதே கடையை திறக்க நானே வந்துட்டேங்க. பையன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா? அந்த பைய வீடு எங்க இருக்கு? டேய் கரெக்டாண்டி, ஐயாவுக்கு நம்ம முருகன் வீட காமிடா. தரணி போய் காமிச்சு சீக்கிரம் ஓடியா. வரங்க வாங்க. தம்பி, உனக்கு வீடு தெரியும்ல? தெரியும். இது மொத்த ஆளுகளை உட்காந்துருக்காங்க. அண்ணன் வீட்டு வர கேட்குறாங்க. என்னமோ விலங்கு நடந்திருக்கு. வண்டி ஏடுறேன். இது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆபீஸ் கிடையாது.
பண்ணின கல்யாணத்தை பதிவு பண்ற ஆபீஸ். முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 18 வயசு பூர்த்தியான ஒரு பெண்ணும் 21 வயசு பூர்த்தியான ஒரு ஆணும் தகுந்த சாட்சியங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதற்கான ஆதாரத்தோட வந்தாங்கன்னா அதை நாங்க சரி பார்த்துட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். இதுக்கு பேர் தான் பதிவு திருமணம். புரிஞ்சுதா? உங்க கல்யாண பத்திரிக்கை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல எந்த கோயில்ல கல்யாணம் பண்ணீங்களோ அதற்கான ரசீதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல உங்க 2 பேத்துல யார்ட்ட ரேஷன் கார்டாவது இருக்கா? இல்ல எங்க தங்கி இருக்கீங்கிறதுக்கு அத்தாட்சி எதுவும் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு சாட்சியா கையெழுத்து போட 3 பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்க கல்யாணத்தை பதிவு பண்ணி கொடுப்போம். இதுதான் கவர்மெண்டோட ரூல்ஸ். இதுக்கான செலவு வெறும் 5 ரூபாய் தான். இதுதான் அந்த ஃபார்ம். என்ன சொல்றீங்க? அதால் ரூல்ஸ் பேசி பயமுறுத்திருப்பானே. பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். எங்க அண்ணன் யாராச்சும் வந்துட்டா 1-2 குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஸ்டீபா. டேய் என்னடா பண்ணலாம்? டேய் நீ இப்ப கல்யாணம் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். முதல்ல வாடகை விடு, அப்ப வாங்க. 10 மாசம் அட்வான்ஸ், மாசம் 3000 ரூபாய் வாடகை, தண்ணிக்கு தனியா பணம் கட்டிடணும். ஆனா ரசீதெல்லாம் தரமாட்டோம். என்ன பார்க்கலாமா? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மாப்பிள்ள. சரிப்பா, வேலை விடு பார்ப்போம். மாசம் வாடகை 2000 ரூபாய், 10 மாசம் அட்வான்ஸ். உப்பு தண்ணி தான் இருக்கு, நல்ல தண்ணி குளம் இருக்கு, ஆனா வராது. லாரியில தான் பிடிக்கணும். குளம் 3 ரூபா. ஆமா நீங்க எத்தனை பேரு? ஓ உங்க 2 பேருக்குப்பா. பேச்சுலர்ஸா? இல்ல சார், வீடு எனக்கு இல்ல, அவங்க 2 பேருக்கு. ஓ அவங்களுக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? இல்ல சார், இனிமே தான் கல்யாணம் பண்ணி. ஏன்பா, ஒண்ணு பேச்சுலர்ஸ் கேளு, இல்ல ஹஸ்பண்ட் கேளு. இப்படி 2 கேட்டாங்களே, கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க என்ன லாஜா நடத்துறோம் இங்க? கிளம்புங்க. என்ன ஐயா கிளம்பு. சார் சார் நீ என்ன சொன்னாலும் வீடு கிடையாது. கிளம்பு. நிறுத்துங்கண்ணே. என்ன இது சுத்தி அதே இடத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. ஏய் எங்கடா வீடு? இல்லண்ணே, கலசரில் போறனால அடையாளம் தெரிய மாட்டேங்குதுண்ணே. அப்ப ஏரோப்ளேன் போகணுன்ற? அது இல்லண்ணே, நடந்து போனா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கண்ணே. ஏய் முதல்ல இங்கிட்டு தாண்டா வந்தான். அப்படியா? தள்ளுங்க. எவ்வளவு தாண்டா பணம் வச்சிருக்க? ஒரு 1300 தாண்டா இருக்கு. இதை வச்சு மெட்ராஸ்ல எப்படா வீடு பாக்குறது? நான் தான் சொன்னேன்ல, பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு. கேட்டியா? உங்க வீட்டு ட்ரெஸ் கூட போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இந்த யூனிஃபார்மையும் கடையில மாத்திட்டு வர சொன்னேன்ல. லூசு பாரு, இப்ப யார் சிரமப்படுறாங்கன்னு. பேசாம வா. அண்ணே பொண்ணு கொடுங்கண்ணே. வண்டி ஒரு மணி பாட்டு. ஏய் போயிட்டு சீக்கிரம் வர முடியே. முடிச்சுட்டா வந்துருவோம்ல. அதை வச்சு என்ன பெட்ரோல் அதை இருக்க போறோம் டுபுக்கு.